வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இறுதி ஊர்வலங்களில் மலர் மாலைகள், பூக்கள் இது எல்லாத்தையுமே ரோட்டில் வீசுறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் இந்த ஒரு உத்தரவை நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகுது. அரியலூரை சேர்ந்த ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறாரு. இந்த மாதிரி ரோட்டில் ஒரு இறுதி ஊர்வலத்தின் பொழுது மாலைகளும் பூக்களையுமே தூவிட்டு அது பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இதனால் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு நபர் மரணம் அடைந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள் நீதிபதிகள் பேசும்பொழுது இந்த மாதிரியான இறுதி ஊர்வலத்தில் அவர்களினுடைய சடங்குகள், அவர்களுடைய பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுல தவறு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அது மற்றவர்களை பாதிக்காமல், மற்றவர்கள் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறமா அரசாங்கம் தரப்புலேருந்து சில விஷயங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இறந்தவர்களினுடைய அந்த இறுதி ஊர்வலம் நடக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இன்ஃபார்ம் பண்ணணும். எந்த வழியாக போக போகிறோம், எப்படி போக போகிறோம், எவ்வளோ பேர் வருவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை காவல் நிலையத்தில் நம்ம சொல்லிடணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இறந்தவரினுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த மாலை, பூக்கள் இது எல்லாத்தையுமே அவங்க வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுது, இறுதி ஊர்வலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வீட்டிலேயே எடுத்து வச்சிடணும். அளவுக்கு அதிகமான மாலைகள் இருந்தது, பூக்கள் இருந்தது அப்படின்னா அது ரோடில் சிந்தாமலும் சிதறாமலும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில் செயல்படுத்தணும். ஒருவேளை அப்படி சிந்தினது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சியோ நகராட்சியோ அந்த அமைப்புகள் சார்பாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எந்த வழியாக போக போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லிடணும். இறந்தவர்கள் சம்பந்தமான கட் அவுட் பேனர்ஸ் இதுவும் இடைஞ்சல் ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்காமல் வைக்கக்கூடாது. வைக்கக்கூடிய இடங்களும் இடைஞ்சல் ஏற்படுத்தாத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாலைகளில் பிரதானமான சாலைகள் வழியாக போகிறது, தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக இறுதி ஊர்வலம் போகிறது, பாலம் அதன் மேலே இறுதி ஊர்வலம் போகிறது, இது எல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நாங்கள் வரும் நாட்களில் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றமும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா விதமான சடங்குகளும், கொண்டாட்டங்களும், துக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அன்றாட நிகழ்வுகள், அதை நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நம்ம செய்கிறோம். ஆனால் அது மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருந்தது அப்படின்னா தான் நம்மளுடைய சந்தோஷமும் துக்கமும் அது நமக்கானதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மக்களும் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படாத வண்ணம் தங்களுடைய சடங்குகளையும் தங்களுடைய சம்பிரதாயங்களையும் செஞ்சுக்கணும் அப்படின்றத நாமளும் இதனுடைய கேட்டுக்கிறோம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.